ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த காலைவேளை உங்களை வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்மை கூடி ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க. தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுங்க. பேசுகிறதான வசனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறங்க. தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மகிமைப்படுவீராக ராஜா. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்த தாழ்மையிலோ நீ நோக்கி பார்க்கிறீரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு அது பெரிய ஸ்லாக்கியம். எங்களை நோக்கி பார்க்கிற தேவன், உயர்ந்த தேவன், நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் புத்தகத்திலே நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்தரிப்போம், அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம் என்கிறதான பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தினீரே, ஆறுதல் செய்து ஆண்டு நடத்தினீரே. ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தே, ஆயிரம் நன்மைகள் ஆண்டவர் அளித்தே. நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். உந்தன் அறிவினிலே என்னை காத்தவரே, உந்தன் அறிவினிலே என்னை காத்தவரே. தீமைகள் சீண்டிடா பாதுகாத்தவரே, தீமைகள் சீண்டிடா பாதுகாத்தவரே. நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். உம்மை நம்பியதா உண்மை சமாதானம், உம்மை நம்பியதா உண்மை சமாதானம். தந்திரே இயேசுவே என்று ஸ்தோத்திரம். தந்திரே இயேசுவே என்று ஸ்தோத்திரம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாளும் ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவர்
என்று துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். இருளை மாற்றினீரே, ஒளியை தந்தவரே, இருளை மாற்றினீரே, ஒளியை தந்தவரே, தேவனே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ, தேவனே செய்திட்ட நன்மை பெரிதல்லவோ. நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாள் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாள் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். கால்கள் வழுவிடாமல் பாதை காத்தவரே, கால்கள் வழுவிடாமல் பாதை காத்தவரே, உன்னத தேவனே உம்மை உயர்த்திடுவோம். உன்னத தேவனே உம்மை உயர்த்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாள் ஸ்தோத்தரிப்போம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம், எந்நாள் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். அவர் நல்லவரே வல்லவரே என்று துதித்திடுவோம். நம் இயேசுவை புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இயேசுவே நீ நல்லவர். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய கால்கள் வழிவிடாமல் எங்களை பாதுகாத்த தேவன், எங்கள் நடைகள் பிசகாமல் எங்களை காத்த தேவனப்பா. கண்ணீரின் பாதையில் நடந்தபோது ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை கண்மணி போல் கர்த்தர் பாதுகாத்த தேவன், எங்களை தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே, எங்களை தாங்கி கரம் பிடித்த தேவனப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நீ நல்லவரப்பா. எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய பலவீன நேரங்களிலே எங்களை தாங்கி நடத்தினீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தீரே, எங்களுக்கு பலன் உண்டாக பண்ணினீரே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நம்பினதால் உண்மையான சமாதானத்தை எங்களுக்கு தந்த தேவன் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிற என்ற வசனத்தின் பிரகாரம் ஒரு பூரண சமாதானத்தை, உண்மையான சமாதானத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்ப வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவரப்பா, நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தின தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ரட்சித்த தெய்வம்
தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா இருளையும் விலக்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிச்சமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களையும் வெளிச்சமாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் உதித்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய முக பிரகாசம் எங்கள் மேல் வீசினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம். உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது என்று சொன்னீரே கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பிரகாசத்தை கொடுக்கத்தக்கதாக எங்களிலே நற்கிரியை தொடங்கினவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களில் நற்கிரியை தொடங்கினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நற்கிரிகளை செய்ய பழகுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே மரியாள் நற்கிரிகளை செய்ய முந்தி கொண்டாள் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களில் நற்கிரியை தொடங்கினவர் நீர் ஆண்டவரே. அதை உம்முடைய வருகை வரை நடத்தி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்குள்ளாக நாங்கள் நற்கந்தமாய் திகழ கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. எல்லா இடங்களிலும் நாங்கள் உம்மை வெளிப்படுத்த வேண்டும் ராஜா. எல்லா இடங்களிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுங்க தாவே. எல்லா இடங்களிலும் எங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் ஒளி பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இருளிலுள்ள ஜனங்களுக்கு ஆண்டவரே வெளிச்சம் உதித்தது என்று சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மூலமாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் ஆண்டவரே, வீட்டில் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே உதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக அது பிரகாசமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அநேகர் அந்த ஒளியின் இடத்திற்கு வருவார்களாக ராஜா. உம்மிடத்திற்கு வருவார்களாக ராஜா. உம்மை காண்பார்களாக ராஜா. ஸ்தோத்ரா. அதற்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் தங்கியிருப்பதாக, உம்முடைய பிரசன்னம் தங்கியிருப்பதாக ராஜா. எங்களை ஆளுகை செய்வீராக ராஜா. எங்களை ஆளுகை செய்வீராக ராஜா. தேவன் மகிமைப்படுவீராக, தேவன் மகிமைப்படுவீராக. எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பொழுது வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் மீண்டுமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ பயப்படாதே மகனே, மகளே, நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகிறார். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நான் உனக்கு இறங்குவேன், என்னுடைய நீதி நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன்,
என்னுடைய மகத்துவத்தின் நிமித்தம், என்னுடைய வசனத்தின் நிமித்தம், என்னுடைய சத்தியத்தின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உளையான சேற்றில் இருக்கிற உன்னை தூக்கி மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். இஸ்ரேல் தேசத்தினுடைய முதல் ராஜா என்று சொல்லப்பட்ட சவுலுடைய மகன் யோனாத்தானுடைய மகன் தான் இந்த மெபிபோசேத். சவுல் உயிரோடு இருந்த நாட்களிலே தாவீதை ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்த சித்தம் கொண்டதை சவுல் அறிந்தபடியினால் தாவீதை எப்படியாகிலும் சாகடிக்க வேண்டும் என்று அவன் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே சவுலுடைய மகனாகிய யோனாத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் 2 முறை யோனாத்தான் தாவீதை சவுலுடைய கரத்திலிருந்து காப்பாற்றுகிறான். அப்படி காப்பாற்றும் பொழுது யோனாத்தான் தாவீதினிடத்திலே கர்த்தரை முன்பாக வைத்து உடன்படிக்கை செய்கிறான். யோனாத்தான் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, நீ ராஜ்யபாரம் பண்ணுகிற காலத்திலே என்னுடைய சந்ததியை நீ நினைத்து அவர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்கிறான். காலங்கள் கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகிறது. சவுலும் யோனாத்தானும் ஒரு பெலிஸ்தியர்களோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது பெலிஸ்தியர்கள் சவுலையும் யோனாத்தானையும் இஸ்ரவேல் வீரர்களையும் கொல்லுகிறார்கள். யோனாத்தான் சவுல் மரித்து போகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலும் யோனாத்தானும் மடிந்தபடியினால், செத்து போனபடியினால் அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மெபிபோசத்தை, அந்த அரண்மனையிலே மெபிபோசத்தை வளர்த்த தாதிமார்கள், வேலைக்காரிகள் இந்த ராஜாவினுடைய சந்ததி அழிந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவனை காப்பாற்றும்படியாக மெபிபோசத்துக்கு 5 வயதா இருக்கும் பொழுது அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். பெலிஸ்தர்கள் கரத்திலிருந்து காப்பாற்றும்படியாக, பெலிஸ்தர்கள் கரத்திற்கு தப்புவிக்கும்படியாக, எப்படி ஆகிலும் சவுலுடைய சந்ததியை, யோனாத்தானுடைய சந்ததியை காப்பாற்றும்படியாக தாதிமார்கள் மெபிபோசத்தை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அவன் கீழே விழுந்து மெபிபோசேத் 2 கால்களும் முடமாக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் லோதைபாரில் என்கிற ஒரு இடத்திலே வைத்து வளர்க்கப்படுகிறான். அவனை தூக்கி கொண்டு ஓடினவர்கள் லோதைபார் என்கிற இடத்திலே ஒரு வீட்டிலே வைத்து அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் காலங்கள் கடந்து போகிறது, இவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தாவீது ராஜாவாக வந்ததற்கு பிறகு அவன் நீதியும் நியாயமும் செய்கிற ஒரு மனிதனாக, தாவீது ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தபடியினால், நீதியும் நியாயமும் செய்த ஒரு மனிதனாக ராஜாவாக இருந்தபடியினால், அவன் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பித்த நாட்களிலே தேவன் நிமித்தமும் யோனாத்தான் நிமித்தம் சவுலுடைய குடும்பத்தாரில் பெலிஸ்தர்களால் சாகடிக்கப்படாமல் யாராகிலும் இருந்தால் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்தபடினால் அவன் விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது யோனாத்தானுடைய மகன் 2 கால்களும் முடமாக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பதை அவன் அறிந்து மெபிபோசத்தை தன்னிடத்திலே கொண்டு வர சொல்கிறான். தாவீதினிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார்கள். மெபிபோசேத் தாவீதுக்கு முன்பாக இருக்கிறான். மெபிபோசேத் நினைத்தான், எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ராஜா என்ன அழைத்து வர சொல்றாரு, என்னையும் இந்த ராஜா சாகடிச்சிருவாரு என்று ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு, ஏனென்றால் மெபிபோசேத்தினுடைய தாத்தா என்று சொல்கிற சவுல் தாவீதை கொல்லும்படியாக அலைந்து கொண்டிருந்தான். ஆகவே அதை பழித்திருக்கும்படியாக என்னையும் இந்த தாவீது அழித்து விடுவார், நான் இனிமேல் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லி ஒரு பயத்தோடு தான் அவனை தூக்கி கொண்டு சென்றவர்கள். ராஜாவுக்கு முன்பாக அவனை வைக்கும் பொழுதும் அவன் பயத்தோடு தான் ராஜாவாகிய தாவீதை எதிர்கொண்டு பேசுகிறான். நடந்த ஒரு காரியம், அவன் பயத்தோடு மெபிபோசேத் தன்னை பயத்தோடு பார்க்கிறான் என்பதை தாவீது அறிந்தபடினால் சொல்லுகிறான், மெபிபோசேத்தே நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயை செய்வேன், நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி அந்த இடத்துல சில காரியங்களை சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மெபிபோசேத் ராஜாவினிடத்தில் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு, தாவீது பேசினதற்கு பிறகு மெபிபோசேத் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். பாருங்க, அவனுடைய நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் நிலைமையை உணர்ந்து கொண்டு ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவே, நான் செத்த நாயை போல் இருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை நினைத்து என் மேல் தயை காட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறான்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேவிபோசேத் என்கிற அந்த மனிதனை தாவீது ஆசீர்வதிப்பதற்கும் தாவீது அவன் மேல் இரக்கம் காட்டினதற்கும் ரெண்டு முக்கியமான காரணங்கள். முதல் காரணம், தேவன் நிமித்தம் மேவிபோசேத்திற்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று தாவீது இறங்கினான். இரண்டாவது, யோனாத்தான் நிமித்தம் மேவிபோசேத்திற்கு தயவு செய்ய வேண்டும் என்று தாவீது இறங்கினான். ஏன் தேவ நிமித்தம் தாவீது இறங்கினான் என்றால், தாவீது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். தாவீது தேவ சமூகத்திலே உத்தம இருதயத்தோடு இருந்த ஒரு மனிதனாக இருந்தான். தாவீது தான் ஆராதிக்கிற, தன்னை அபிஷேகம் பண்ணின தன்னுடைய தெய்வம் தயை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தபடினால் தேவன் நிமித்தம் மேவிபோசேத்திற்கு அவன் இறங்கினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்தபடியாக மேவிபோசேத்தினுடைய தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் இறங்குகிறான். யோனத்தான் என்ன செய்தான் தாவீதுக்கு? சவுல் தாவீதை கொல்ல வரும்பொழுது 2 இடங்களிலே தன்னை காப்பாற்றின ஒரு மனிதனாக யோனத்தான் இருந்தான். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் யோனத்தான் கர்த்தரை மையமாக வைத்து, கர்த்தரை சாட்சியாக வைத்து அவன் செய்தபடினால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக யோனத்தான் இருந்தபடியினால் அந்த மேவிபோசத்தை தாவீது ஆசீர்வதிக்கிறான். அவன் வாழ்க்கையிலே தன்னுடைய இரக்கத்தை, தான் செய்ய போகிற காரியத்தை அந்த இடத்துல தாவீது வெளிப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவேளை உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், வேலைகளை இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம், அநேக காரியங்களை இழந்தவர்களைப் போல நீங்கள் காணப்படலாம். கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவர் மீண்டுமாக உங்களுக்கு திருப்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இழந்து போன வேலை உங்களுக்கு கொடுப்பார், இழந்து போன நிலங்களை உங்களுக்கு கொடுப்பார், இழந்து போன சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த உலகத்தில் எவைகள் எல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இழந்து போயிருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் தாவீது மேவிபோசேத்திற்கு திரும்ப கொடுத்தது போல உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அந்த நிலங்களை பராமரிப்பதற்கு ஷீபா என்கிற ஒரு மனிதனையும் தாவீது ஏற்படுத்தினான். இரண்டாவது ஆசீர்வாதம், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நீங்கள் எந்த இடத்திலே எதிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே உதவிகள் அற்ற இடம் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக உங்களுக்காக ஏற்படுத்துவார். கலங்க வேண்டாம். அல்லேலூயா. மூன்றாவது, மேவிபோசேத்திற்கு தாவீது கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதம், பெலிஸ்தியர்கள் கரத்தில் இருந்து அவனை காப்பாற்றும்படியாக தாதிமார்கள் தூக்கி கொண்டு சென்றார்கள் அல்லவா? அவன் தூக்கி கொண்டு சென்று அவன் இருந்த இடத்தினுடைய பெயர் குறித்து சொல்லும் பொழுது, லோதேபார் என்கிற இடத்திலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் அவன் வளர்க்கப்பட்டான். அந்த லோதேபார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் மேய்ச்சல் அற்ற இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ச்சல் அற்ற இடத்திலே 5 வயதில் இருந்து அவன் கால்கள் முடமானதற்கு பிறகு அவன் மேய்ச்சல் அற்ற இடம் என்று சொல்லுகிறேன் லோதேபார் என்கிற இடத்திலே வளர்க்கப்பட்டான், வளர்ந்தான். தாவீது அவனுக்கு கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதம், நீ இன்று முதல் எருசலேமில் இருப்பாய் என்று சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எருசலேம் என்றால் தேவன் தங்குகிற இடம், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிற இடம், தேவன் தான் தெரிந்து கொண்ட ஒரு இடம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆதரவற்ற இடத்துல இருந்தான், மேய்ச்சலற்ற இடத்துல இருந்தான். ராஜாதி ராஜாவுடைய பாதத்திலே அவன் கொண்டு வரப்பட்டான். நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், நீ கலங்காதே. தயை உள்ள தெய்வமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் மேய்ச்சல் உள்ள இடத்திலே உங்களை வழி நடத்திக் கொண்டு செல்ல. இதுவரையிலும் வனாந்தரத்திலே நீங்கள் நடந்திருக்கலாம், இதுவரையிலும் செழிப்பில்லாத இடத்திலே நீங்கள் நடந்திருக்கலாம், இதுவரையிலும் நீங்கள் ஆதரவற்ற மனிதர்களுக்கு முன்பாக, உங்களை விசாரிப்பற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உங்களை விசாரிக்கிற கர்த்தர், உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை மேய்ச்சல் உள்ள இடத்திலே, தண்ணீர் உள்ள இடத்திலே வழி நடத்துகிற மெய்ப்பனா இருந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீது மேவிபோசத்துக்கு கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதம், மேய்ச்சலற்ற இடத்திலிருந்து அவனை கொண்டு வந்து எருசலேமிலே வைக்க சொன்னான். நான்காவது ஆசீர்வாதம், அனுதினமும் தான் புசிக்கிற அப்பத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாக நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய்.
அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, மேவிபோசேத்துக்கு தாவீது கொடுக்கிற 4வது ஆசீர்வாதம், அனுதினமும் நான் எப்பொழுதெல்லாம் சாப்பிட என் பந்தியிலே உட்காருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நீயும் என்னோடு கூட வந்து பந்தியிலே உட்காருவாய், நீயும் என்னோடு கூட சேர்ந்து அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை தாவீது ராஜா நீதியும் நியாயமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அந்த தாவீது ராஜா இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை மேவிபோசேத்திற்கு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நித்தம் 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 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் அழிந்து கொண்டிருந்தோம். அழிவின் சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து இன்னைக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாதத்திலே நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நித்தம் 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 ஆண்டவர் அவருடைய பாதத்திலே நீங்கள் வந்து அமரும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்பம் என்று சொல்லும் பொழுது வேத வசனம். நீங்கள் வேத வசனத்தை உட்கொள்ள இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுதும் வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுதும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஏசியா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே 13-14 வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்றைக்கும் இயேசு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தன்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தை நம்புவோம், அவருடைய நாமத்தை விசுவாசிப்போம், அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது யோனத்தான் தாவீது மேல இரக்கம் உள்ளவனா இருந்தான், தயை உள்ளவனா இருந்தான். அந்த ஆசீர்வாதத்தினால் அவனுடைய மகனுக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களிடத்தில் இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழுவோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஆண்டவர் பாதத்தில் நித்தம் 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 போய் உட்கார்ந்து ஜெபிப்போம். தேவன் நம்மை போஷிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை பலனுள்ளவர்களாய் மாற்றுவார். நம் மூலம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிப்பதற்கு நம்மை பயன்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நிச்சயம் உங்களுக்கு தயை செய்வார், அவர் நிச்சயம் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பார். நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு தாவீது யோனத்தானுடைய மகனாகிய மேவிபோசேத்தின் மேல் தயை பாராட்டி அநேக நன்மைகளை கொடுத்தது போல இன்றைக்கும் நீர் தயவுள்ள தெய்வமாய், இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறபடினால் எங்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கவும், தயவுள்ளவர்களாய் வாழவும், உத்தமர்களாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு தாவீது உம்முடைய பார்வையிலே உத்தமனா இருந்தான், தாவீது உம்முடைய பார்வையிலே உமக்கு பயப்படுகிறவனா இருந்தான். நீர் இரக்கம் உள்ளவர் என்பதை அறிந்து அவன் இரக்கம் உள்ளவனாய் வாழ ஆரம்பித்தான். அப்படிப்பட்டவர்களாக நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகம் எங்களை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் யோசிக்காதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்பதை எப்பொழுது நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்டவர்களாக வாழ அர்ப்பணித்து அப்படிப்பட்டவர்களாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையா இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.